சித்திக் பள்ளியினுடைய மற்ற மதரசா மாணவர்கள் ஆண்டு விழா நடைபெற இருப்பதால் வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் இந்த விழாவை சிறப்பித்து தருமாறு அன்புடன் அழைக்கிறோம். وجعلنا
சாராம்சம் 10 கேள்விகள் கேட்கப்படும். அந்த 10 கேள்விகளுக்கும் சரியான முறையில் பதில் சொல்ல வேண்டும். அதனுடைய அடிப்படையிலே ஒவ்வொரு மாணவருடைய பெயரை கொண்டு வாசித்து கேள்வி ஆரம்பிக்கப்படும். ஃபிரௌன் என்பவன் யார்? மிஸ்ர் தேசத்தின் அரசன். ஹஜரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே கலீமுல்லா என்று ஏன் அழைக்கப்படுகிறது? ஹஜரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வோடு பேசப்படுபவர். ஹஜரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மொழி என்ன? சுரியானி. மக்கா எப்பொழுது வெற்றி கொள்ளப்பட்டுள்ளது? ஹிஜ்ரில் 8ஆம் ஆண்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனை முறை ஹஜ் செய்துள்ளார்கள்? ஒரு முறை. இரண்டு பெருநாட்களிலும் ஈத் ஹுத்பா என்பது ஓதப்படுகிறதா? குனூத் துஆ எந்த தொழுகையில் ஓதப்படுகிறது? வித்ர் தொழுகையில். குர்ஆனில் முஹம்மது என்னும் பெயர் எத்தனை முறை வருகிறது? 4 முறை. ஹஜரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வேதனையிலிருந்து தப்பிக்க என்ன செய்தார்கள்? அல்லாஹ்வின் கட்டளைப்படி கப்பல் செய்தார்கள். அபுல் பஷர் மனித குலத்தை என்று எந்த நபிக்கு சொல்லப்படுகிறது? ஹஜரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு. அல்லாஹ் வானவர்களை எதனால் படைத்தான்? ஒளியால் படைத்தான். அடுத்ததாக அபூபக்கர் அவர்களின் மகன் ஷமீர் அஹ்மத் அவர்கள். அல்லாஹ் தஆலா ஹஜரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எந்த சமுதாயத்திற்கு நபியாக அனுப்பினான்? பனி இஸ்ராயேல் மற்றும் மிஸ்ர் ஃபிரௌனின் சமுதாயத்திற்கு. கடற்கரை ஓரம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யாரை சந்தித்தார்கள்? ஹஜரத் ஹிலர். ஹஜரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எங்கு வாழ்ந்தார்கள்? எங்கு வளர்க்கப்பட்டார்கள்? ஃபிரௌனின் மாளிகை. ஹஜரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் புனை பெயர் என்ன? மக்கா எப்பொழுது வெற்றி கொள்ளப்பட்டது? ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனை முறை ஹஜ் செய்துள்ளார்கள்? ஒரு முறை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருடைய வீட்டில் மரணமடைந்தார்கள்? ஹஜரத் ஐசா சித்திக் ரலியல்லாஹு அவர்கள். பால்குடி பருவத்தில் பேசிய அலியப்பர் அவர்களின் மகன் முகமது ராஹா அவர்களை கொண்டு 5 நிமிடம் பயான் செய்வார். ஜமாத் தொழுகை பற்றிய விவரத்தை பற்றி இப்போது பயான் செய்வார்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். நான் இந்த மஜ்லிஸில் ஜமாத் தொழுகை பற்றி பேச வந்துள்ளேன். ஜமாத் தொழுகை என்றால் ஒரு சில நபர்கள் ஒன்றாக சேர்ந்து தொழும் தொழுகைக்கு ஜமாத் தொழுகை என்று சொல்லப்படும். அதாவது ஒருவர் இமாமாக நின்று தொழ வைப்பார், மற்றவர் அவரை பின்தொடர்ந்து தொழுவார்கள். மேலும் ஜமாத்துடன் தொழுவது ஃபர்லு கிஃபாயாகும். ஜமாத்துடன் தொழுவதற்கு பல மடங்கு நன்மைகள் அதிகரிக்கின்றன. எவ்வித தகுந்த காரணமும் இல்லாமல் ஜமாத்தை விட்டுவிட்டு தனித்து தொழுதால் அல்லாஹ் ரசூலுக்கு பிடிக்காத செயலாகும். பாங்குடைய ஓசையை கேட்ட பிறகு எவ்வித காரணமும் இல்லாமல் ஜமாத்துக்கு செல்லாமல் தனித்து தொழுதால் அவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. தனித்தொழுகை நிபந்தனைகள் எதுவோ அதுவே ஜமாத் தொழுகைக்கும். ஆனால் வேறுபாடு என்னவெனில் ஜமாத் தொழுகையில் ஒரு நபர் தொழுகை நடத்துவார். அவருக்கு இமாம் என்று சொல்லப்படும். அந்த இமாமை பின்தொடர்ந்து தொழுவர்களுக்கு முக்ததி என்று சொல்லப்படும். இமாமாக இருப்பவர் குர்ஆனை சரியாக ஓதுவராக, மார்க்க சட்டங்களை அறிந்தவராக, நன்னடத்தை உள்ளவராக இருப்பது அவசியமாகும். அவருக்கு பின்னால் வலப்புறமும் இடப்புறமும் மக்கள் அணிவகுத்து இருக்க வேண்டும். முதலில் முன்வரிசை நிரப்பமாக்க வேண்டும். அதன் பிறகு இரண்டாவது வரிசை, அதன் பிறகு மூன்றாவது வரிசை பூர்த்தியாக்க வேண்டும். ஒரு வரிசையை நிரப்பமாக்காமல் மற்றொரு வரிசையை ஏற்படுத்தக்கூடாது. வரிசைக்கு நடுவே இடைவேளை விட்டு நிற்கக்கூடாது. மாறாக ஒவ்வொருவரின் தோளோடு தோள் சேர்ந்து இருக்க வேண்டும். கொஞ்சமும் முன்பின்னாக இருக்கக்கூடாது. எல்லோரும் இமாம் தொழுகை ஆரம்பிக்கும் முன் வரிசை நேராக உள்ளது என கவனிக்கவும். வாஹித் தவானாக அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அடுத்ததாக அப்துல் ரஸாக் அவர்களின் மகன் முஹம்மது முபாரக் அவர்கள் இப்பொழுது 5 நிமிடம் ஜமாத்துடைய பற்றி பேசுவார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். நான் இந்த மஜ்லிஸில் ஜமாத் தொழுகை பற்றி பேச வந்துள்ளேன். ஜமாத் தொழுகை என்றால் ஒரு சில நபர்கள் ஒன்றாக சேர்ந்து தொழும் தொழுகைக்கு ஜமாத் தொழுகை என்று சொல்லப்படும். அதாவது ஒருவர் இமாமாக நின்று தொழ வைப்பார், மற்றவர் அவரை பின்தொடர்ந்து தொழுவார்கள். மேலும் ஜமாத்துடன் தொழுவது ஃபர்லு கிஃபாயாகும். ஜமாத்துடன் தொழுவதற்கு பல மடங்கு நன்மைகள் அதிகரிக்கின்றன. எவ்வித தகுந்த காரணமும் இல்லாமல் ஜமாத்தை விட்டுவிட்டு தனித்து தொழுவது அல்லாஹ் ரசூலுக்கு பிடிக்காத செயலாகும். பாங்குடைய ஓசையை கேட்ட பிறகு எவ்வித காரணமும் இல்லாமல் ஜமாத்திற்கு செல்லாமல் தனித்து தொழுதால் அவர்களுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. தனித்தொழுகையின் நிபந்தனைகள் எதுவோ அதுவே ஜமாத் தொழுகைக்கும். ஆனால் வேறுபாடு என்னவெனில் ஜமாத் தொழுகைக்கு ஒரு நபர் தொழுகை நடத்துவார். அவருக்கு இமாம் எனப்படும். அந்த இமாமை பின்தொடர்ந்து தொழுபவர்களுக்கு முக்ததி எனப்படும். இமாமாக இருப்பவர் குர்ஆனை சரியாக ஓதத் தெரிந்தவராக, மார்க்க சட்டங்களை அறிந்தவராக, நன்னடத்தை உள்ளவராக இருப்பது அவசியமாகும். அவருக்கு பின்னால் வலப்புறமும் இடப்புறமும் மக்கள் அணிவகுத்து நிற்க வேண்டும். முதலில் முன் வரிசையை பூர்த்தியாக்க வேண்டும். அதன் பிறகு இரண்டாவது வரிசை, பிறகு மூன்றாவது வரிசையை நிரப்பமாக்க வேண்டும். ஒரு வரிசை நிரப்பமாகாமல் மற்றொரு வரிசையை ஏற்படுத்தக்கூடாது. வரிசைக்கு நடுவே இடைவெளி விட்டு நிற்கக்கூடாது. மாறாக ஒவ்வொருவரின் தோளோடு தோள் சேர்ந்து நிற்க வேண்டும். எல்லோரின் குதிகாலும் நேராக இருக்க வேண்டும். கொஞ்சமும் முன்பின்னாக இருக்கக்கூடாது. இமாம் தொழுகையை ஆரம்பிக்கும் முன் சஃப்புகள் நேராக உள்ளதா என கவனிக்கவும். வாஹிரத் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
இந்த ஜமாத்துல்கை பிரகாரம் அல்லாஹ் உங்களுக்கும் எங்களுக்கும் அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் தந்தருவானாக. நல்ல முறையில் அழகான முறையிலே பேசினார். அடுத்தபடியாக முகமது உஸ்மான் அவர்களின் மகன் முகமது ஃபஹத் அவர்கள் இப்பொழுது ஜமாத்துரையை பற்றி பேசுவார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். நான் இந்த மஜ்லிஸில் ஜமாத்துலை பற்றி பேச வந்துள்ளேன். ஜமாத்துல் என்றால் ஒரு சில நபர்கள் ஒன்றாக சேர்ந்து தொழும் தொழுகைக்கு ஜமாத்துல் என்று சொல்லப்படும். அதாவது ஒருவர் இமாமான் என்று தொழு வைப்பார், மற்றவர் அவரை பின்தொடர்ந்து தொழுவார்கள். மேலும் ஜமாத்துடன் தொழுவது ஃபர்லு கிஃபாயாகும். ஜமாத்துடன் தொழுவதற்கு பல மடங்கு நன்மைகள் அதிகரிக்கின்றன. எவ்வித தகுந்த காரணமும் இல்லாமல் ஜமாத்தை விட்டுவிட்டு தனித்து தொழுதால் அல்லாஹ் ரசூலுக்கு பிடிக்காத செயலாகும். பாங்குடைய ஓசையை கேட்ட பிறகு ஜமாத்திற்கு செல்லாமல் தனித்து தொழுதால் அவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. தனித்து தொழுகை நிபந்தனைகள் எதுவோ அதுவே. ஆனால் வேறுபாடு என்னவெனில், ஜமாத்துலேக்கும் ஒரு நபர் தொழுகை நடத்துவார், அவருக்கு இமாம் எனப்படும். அந்த இமாமை பின்தொடர்ந்து தொழுபவர் முக்ததி எனப்படும். இமாமாக இருப்பவர் குர்ஆனை சரியாக ஓத தெரிந்தவராக, மார்க்க சட்டங்களை அறிந்தவராக, நன்னடத்தை உள்ளவராக இருப்பது அவசியம். அவருக்கு பின்னால் வலப்புறமும் இடப்புறமும் மக்கள் அணிவகுத்து நிற்க வேண்டும். முதலில் முன்வரிசை السلام عليكم. هو الله الذي لا إله إلا هو الرحمن الرحيم الملك القدوس السلام المؤمن المهيمن العزيز الجبار المتكبر الخالق البارئ المصور الغفار القهار الوهاب الرزاق الفتاح العليم القابل الباسط الغافر الرافع المعز المذل السميع البصير الحكم العدل اللطيف الخبير العليم العليم الغفور الصبور العلي القدير الحفيظ المقيم الحسيب الجليل الكريم الرحيم المجيب الواسع الحكيم الودود المجيد الباعث الشهيد. السلام عليكم. அல்ஹம்துலில்லாஹ். இந்த மாணவர்கள் இப்பொழுது 50 அஸ்மாஉல் ஹுஸ்னாவை மாணவராக சொன்னார்கள். அதற்கு அடுத்ததாக 2ஆம் வகுப்பு மாணவர்கள் 99 அஸ்மாஉல் ஹுஸ்னாவை இப்பொழுது உங்களுக்கு முன்னால் மனனமாக சொல்வார்கள். முகமது உஸ்மான் அவர்களின் மகன் முகமது இம்ரான், அமீர் அலி, சைஃபுத்தீன் அவர்களின் மகன் ஜக்கியுத்தீன் ஆகியோர் இப்பொழுது அஸ்மாஉல் ஹுஸ்னாவை சொல்வார்கள். السلام عليكم. هو الله الذي لا إله إلا هو الرحمن الرحيم الملك القدوس السلام المؤمن المهيمن العزيز الجبار المتكبر الخالق البارئ المصور الغفار القهار الوهاب الرزاق الفتاح العليم القابل الباسط الخافض الرافع المعز المذل السميع البصير الحكم العدل اللطيف الخبير الحليم العليم الغفور الشكور العلي
الحفيظ المقيت الحسيب الجليل الكريم الرقيب المجيب الباسع الحكيم الودود المجيد الباعث الشهيد الحق الوكيل القوي المتين الولي الحميد المحسن المبدع المعين الحي القيوم الحي القيوم الواجد الماجد الواحد الأحد الصمد القادر المقتدر المقدم المؤخر الأول الآخر الظاهر الباطن البالغ المتعالي البر التواب المنتقم الغفور الرؤوف المالك الملك ذو الجلال والإكرام المقسط الجامع الغني الملك المانع الضار النافع النور الهادي البديع الباطل الوارث الرشيد الصبور. السلام عليكم. அல்ஹம்துலில்லாஹ். இவர்கள் இப்பொழுது 99 அஸ்மாவுல் ஹுஸ்னாவை மனமாக சொன்னார்கள். அதற்கு அடுத்ததாக ஹதீஸை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொன்மொழியை சின்ன சின்ன ஹதீஸ்களை மனனம் செய்து அந்த ஹதீஸுடைய பொருளை இப்பொழுது உங்களுக்கு முன்னால் சொல்வார்கள். அவர்கள் இப்பொழுது உங்களுக்கு முன்னால் 10 ஹதீஸ்களை மனனமாக பொருளுடன் சொல்வார்கள். முஹம்மது உஸ்மான் அவர்களின் மகன் முகமது ஃபஹத், தாஜுத்தீன் அவர்களின் மகன் மஹ்மூத், சைஃபுத்தீன் அவர்களின் மகன் ஜக்கீயுத்தீன். அஸ்ஸலாமு அலைக்கும். ஹதீஸ் நம்பர் 11. இறையல் இதா சஅல்த வஅஸ்அலில்லா, நீர் எதை கேட்டாலும் அல்லாஹ்விடமே கேளு. ஹதீஸ் நம்பர் 12. வணக்கவியல் அஃலலுல் அமாலி இந்தல்லாஹி அஸ்ஸலாத்து ஃபி அவ்வலி வக்திஹா, அல்லாஹ்விடம் மிக சிறந்த செயல் தொழுகையின் ஆரம்ப நேரத்தில் தொழுவதாகும். ஹதீஸ் நம்பர் 13. வணிகவியல் லஅன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அர்-ராஷிய வல் முர்தசிய, லஞ்சம் கொடுப்பவனையும் லஞ்சம் வாங்குவனையும் அவர்கள் சபித்தார்கள். ஹதீஸ் நம்பர் 14. வாயிலியல் இதா சஅல்தும் பைத்தன் ஃபஸல்லிமு அலா அஹ்லிஹி, நீங்கள் வீட்டிற்குள் நுழைந்தால் வீட்டிலுள்ளவர்களுக்கு சலாம் கூறுங்கள். ஹதீஸ் நம்பர் 15. பண்பியல் லா யதுல் ஜன்னத லம்மாமுன், போர் சொல்லுவார் சொர்க்கம் போக மாட்டார். ஹதீஸ் நம்பர் 16. இறையல் அஹ்சனுல் கலாமி கலாமுல்லாஹ், சொற்களின் சிறந்த செயல் அல்லாஹ்வுடைய சொல்லாகும். ஹதீஸ் நம்பர் 17. வணக்கவியல் அத்துஆஉ சிலாஉல் முஃமினின், துஆ முஃமினின் ஆயுதமாகும். ஹதீஸ் நம்பர் 18. வணிகவியல் துஆஉ மாலைஸ லஹு ஃபலைஸ மின்னா, தனக்கு சொந்தமில்லாததை சொந்தம் கொள்வார் நம்மை சார்ந்தவர் அல்ல. ஹதீஸ் நம்பர் 19. வாழ்வியல் தந்தையின் திருப்தி அல்லாஹ்வின் திருப்தியில் இருக்கிறது. ஹதீஸ் நம்பர் 20. பண்பியல் இன்னல்லாஹ ரஃபீகுன் யுஹிப்புர் ரிஃப்க, நிச்சயமாக அல்லாஹ் மென்மையானவன், மென்மையை விரும்புகிறான். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். இந்த மாணவர்கள் இப்பொழுது உங்களுக்கு மத்தியிலே புகாரி, முஸ்லிம் போன்ற சஹீஹான ஹதீஸ்களை மனனமிட்டு இப்பொழுது உங்களுக்கு முன்னாலே சொன்னார்கள். ஒரு வருடத்திற்கு 10 ஹதீஸ் என்ற விதத்தில் 4 வருடத்திற்கு 5 வருடத்திற்கு 50 ஹதீஸ்களை இவர்கள் மனப்பாடம் செய்து வருகிறார்கள். சுன்னத்தான துஆக்கள், சுன்னத்தான ஹதீஸ்கள், அதே போல அஹ்லாக் சம்பந்தப்பட்ட ஹதீஸ்கள், பெரியவர்களிடத்தில் நடந்து கொள்வது, தொழுகையுடைய விஷயங்கள், இப்படிப்பட்ட ரொம்பவும் சிறிய ஹதீஸாக இருந்தாலும் ஆழமான கருத்துக்கள் உள்ள ஹதீஸ்களை இவர்கள் மனனம் செய்து உங்களுக்கு முன்னால் சரியான ஹதீஸை இவர்கள் மனனமாக சொல்லியிருக்கிறார்கள். அதற்கு அடுத்ததாக மிக முக்கியமான ஒரு போட்டி கிராத் சூரா மனன போட்டி. இந்த போட்டியுடைய சாராம்சம், இந்த போட்டிக்கு மொத்தம் 30 மதிப்பெண்கள். முதல் 10 மதிப்பெண் ஹுரூஃபுல் மகாரிஜ்
மகரஜ்கள் எழுத்துகள் எந்த அளவுக்கு தெளிவான முறையில் அவர்கள் இப்பொழுது உங்களுக்கு மத்தியிலே ஒரு சூறாவை ஓதி காட்டுவார். இப்பொழுது உங்களுக்கு மத்தியிலே சூரத்து ஷம்ஸ் என்று சொல்லக்கூடிய சூறாவை ஓதி காண்பித்தார். அல்ஹம்துலில்லாஹ். அதற்கு அடுத்ததாக அஹ்மது கபீர் அவர்களின் மகன் அமீர் அலி அவர்கள் இப்பொழுது கிராத் வருவார். இப்பொழுது உங்களுக்கு மத்தியிலே காஷியா என்று சொல்லக்கூடிய சூறாவை ஓதி காண்பித்தார். அதற்கு அடுத்ததாக தாஜுத்தீன் அவர்களின் மகன் மஹ்மூத் அவர்கள் இப்பொழுது உங்களுக்கு மத்தியிலே கிராத் வருவார்.
அல்ஹம்துலில்லாஹ். இப்பொழுது இவர் உங்களுக்கு மத்தியிலே சூரத்து தாரிக் என்று சொல்லக்கூடிய சூறாவை ஓதினார். அதற்கு அடுத்ததாக சைஃபுத்தீன் அவர்களின் மகன் ஜக்கியுத்தீன் அவர்கள் இப்பொழுது கிராத் கொள்வார். அல்ஹம்துலில்லாஹ். இவர் உங்களுக்கு மத்தியில் சூரத்துல் ஆதியா என்று சொல்லக்கூடிய சூறாவை ஓதினார். அதற்கு அடுத்ததாக ஹாஜா ஷரீஃப் அவர்களின் மகன் முஹம்மது நஜீம் அவர்கள் இப்பொழுது கிராத் கொள்வார். அஸ்ஸலாமு அலைக்கும்.